டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் கடன் தள்ளுபடி, வறட்சி இழப்பீடு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் வங்கிகள் வாங்கியிருக்க கொடை ரத்து செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். அவர் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது, டெல்லியில் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அவர்களுக்காக அல்ல, தமிழகத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான மகத்தான போராட்டத்தை நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும், பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சிறு குறு விவசாயி, பெரு விவசாயி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாய தொழிலாளர்களை புறக்கணிக்க கூடாது. விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற தோழர்கள் அனைவரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறோம். பெரும் முதலாளிகள், பெரும் முதலாளிகள், விஜய் மல்லையா, அதானி, அம்பானி போன்ற முதலாளிகள் பெற்ற கடனை எல்லாம் பல லட்சக்கணக்கான கோடிகளுக்கு தள்ளுபடி செய்து அந்த முதலாளிகளை வாழ வைக்கிற எங்கள் நாடு உலகத்துக்கு சோறளிக்கிற உழவர் பெருமக்களினுடைய கடனை தள்ளுபடி செய்து வாழ வைக்காதா? சுங்கச்சாவடி பண மதிப்பிழப்புல சுங்கச்சாவடி 1500 கோடி இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு உடனடியாக அந்த முதலாளிக்கு ஏற்பட்ட இழப்பை உடனடியாக நாங்கள் மத்திய அரசு பொறுப்பேற்று அதை சரி செய்யும்னு சொல்ற இந்த அரசு, முதலாளிகளின் இழப்புக்கு ஈடுகட்ட துடிக்கிற இந்த அரசு உழவர் பெருமக்களின் இழப்பை ஈடுகட்ட முன்வராதா?